Hi friends, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்ல இருக்கக்கூடிய 4 பொருளை கொண்டு ரொம்ப சாஃப்ட்டான ரொம்ப டேஸ்டான கேக் செய்ய போறோம். இது செய்யிறதுக்கு blender, oven, egg, butter, நெய், எண்ணெய் இப்படி எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளான ingredients தான். இந்த சாஃப்ட்டான டேஸ்டியான கேக் செய்யிறதுக்கு 20 மேரி பிஸ்கட், 1 கப் பால், 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அது மட்டும் தாங்க தேவை. ஃபர்ஸ்ட் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி விட்டு எடுத்துற போறோம். நான் இன்னைக்கு 20 மேரி பிஸ்கட்டுகள் சேர்க்குறேன். பொதுவாக மேரி பிஸ்கட்டை யாரும் அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம மேரி பிஸ்கட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரி வீட்டில் வந்து நிறைய மீந்து போய் கிடக்கும். அதில் கூட நம்ம செய்யலாம். 10 பிஸ்கட் இருந்துச்சுன்னா கூட போதும், நம்ம இதை செய்ய முடியும். நான் இன்னைக்கு 20 பிஸ்கட்டுகள் சேர்த்துக்கிறேன். மேரி பிஸ்கட்டில் தான் செய்யணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற எந்த பிஸ்கட்னாலும் செய்யலாம். மேரி பிஸ்கட்டை விட மற்ற பிஸ்கட்டில் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த பிஸ்கட்டுகளை கைகளாலேயே உடச்சி போட்டு பவுடர் பண்ண அந்த சர்க்கரை கூடயே இதையும் நம்ம பொடி பண்ணி விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பிஸ்கட் பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பிஸ்கட் பவுடர் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க பிஸ்கெட்டுகளை பொறுத்து உங்களுக்கு அந்த பாலோட அளவு வந்து மாறுபடும். இந்த கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நீங்கள் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இது அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. அந்த மாதிரி செய்யும் போது பிஸ்கெட் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக கிடைக்காதுங்க. ஸோ பிஸ்கெட் பவுடர்களை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பால் சேர்த்து கலந்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா சாஃப்டாகவும் கேக் கிடைக்கும். இப்போ ஒரு கிண்ணத்தில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவோ அல்லது மைதா மாவோ சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்காகனா நம்மளுடைய கேக் வந்து இதில் வந்து ஒட்டாமல் அழகாக நமக்கு கழண்டு வரணும், அதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் பேட்டரை அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட கேக் டின் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா சில்வர் பாத்திரமோ அலுமினிய பாத்திரமோ எதுலனாலும் நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி பேக் பண்ணுறதுக்கு சேர்த்த சால்ட்டு, அதனால் கலர் மாறி இருக்குது. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நட்ஸ் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து வெறும் முந்திரி பருப்பு மட்டும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துருக்கேன். கடாயில் கேப் எதுவும் இல்லாத மாதிரியான மூடியாக போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு அடைச்சி விட்டுறலாம். அல்லது சின்ன பீஸ் துணி இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் நல்லா ஃப்ளஃபியாக எலும்பி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கேக் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இப்போ ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது எனக்கு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக 1/2 மணி நேரம் டைம் எடுத்துச்சுங்க. நீங்கள் செய்யக்கூடிய கேக்கோட அளவை பொறுத்து டைம் வந்து கொஞ்சம் மாறுபடலாம். இப்போ வந்து கேக் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இந்த சைடில் வந்து கத்தியை வச்சு லைட்டாக வந்து கீறி விட்டுறலாம் ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ இதை அப்படியே பிளேட் வச்சு கவுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அழகாக வந்து அந்த கேக் வந்து விழுந்துடும். இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மேரி பிஸ்கெட்டில் இப்படி ஒரு கேக்கான நம்ம எக்கு யூஸ் பண்ணல, பட்டர் யூஸ் பண்ணல, இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவ்வளோ சாஃப்டான ரொம்ப டேஸ்டான கேக் கிடைக்கும். வீட்டில் இருக்க பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதிகமான பொருட்கள் பயன்படுத்தாமல் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படியெல்லாம் வந்து ரெசிபிஸ் செய்ய முடியும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் 4 பொருளை கொண்டு ரொம்ப சாஃப்டான கேக் செய்கிறது எப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட் பண்ணி இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த கேக்கை சாப்பிட்டவங்களால கண்டிப்பாக இது மேரி பிஸ்கெட்டில் செஞ்சதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.